நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல ஹாலிவுட் பாலிவுட் புது வரவுகள் எதுவும் இல்லாத ஒரு சூழல்ல நேரடியா கோலிவுட் போனோம்னா இந்த வார கோலிவுட் புது வரவாக வந்திருக்கக்கூடிய படம் 3ஆம் உலகப் போர். இந்த படத்தினுடைய இயக்குனர் சுகன் கார்த்திக், கதாநாயகன் சுனில்குமார், கதாநாயகியா அகிலா கிஷோர் பண்ணிருக்காங்க. படத்தினுடைய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான லைன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த படம் ஒரு வார் பிலிம் அப்படின்னு சொல்லலாம். படத்துல கதாநாயகன் மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹாலிடேஸ்க்காக வீட்டுக்கு வர்றவருக்கு வீட்டுல பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க தான் கதாநாயகி அகிலா கிஷோர். கல்யாணம் முடித்த சில நாட்கள்லேயே எல்லா படத்திலையும் வர்ற மாதிரி வழக்கமாக இவருக்கு தகவல் வர இவர் புறப்பட்டு ராணுவத்துக்கு போயிடுறாரு. ராணுவத்துக்கு போற இவருடைய பகுதி ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் எதிரி நாடான நம்மளுடைய அண்டை நாடான இந்தியாவுடைய பார்டர்ல இருக்கிற சீனாவில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய தளபதி ஒரு 100 துருப்புக்களை ரெடி பண்ணி அவர்களுடைய உடம்புக்குள்ள கம்ப்யூட்டரால் பதிவு செய்யப்பட்ட சிப்பை பொருத்தி அவங்களுடைய கண்காணிக்கக்கூடிய ஒரு விதமான ஏற்பாடு செய்து கொண்டு அவங்களை இந்தியாவுக்குள்ள ஊடுருவ அனுப்புறாரு, அவருடைய மகன் உட்பட. இப்படி வந்தவங்க இந்தியாவுடைய பார்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய தகவல் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது தளபதிக்கு. சோ இது எப்படி சாத்தியமானது அப்படின்னு புரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு. அதே சமயம் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு காரணமாக எல்லையில் இருப்பவர்கள் தான் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அங்க இருக்கிற எல்லாரையுமே அவர் ஹோஸ்ட் பண்றாரு. எல்லாரையுமே கொன்னுடுறாரு கதாநாயகனை தவிர. அவரை சித்திரவதை பண்ணி உண்மை என்னன்னு கேட்டு அவரை துன்புறுத்துறாரு. அதை தொடர்ந்து கதாநாயகன் ரெண்டு பேருக்கும் நிறைய வாக்குவாதங்கள் நடக்குது வார்த்தைகளால. அதன் பிறகு முடிவுல எப்படி அந்த 100 சோல்ஜர்ஸுடைய கண்காணிப்பும் துண்டிக்கப்பட்டது அப்படிங்கிற உண்மை கண்டுபிடித்தார்களா இல்லையா, இந்த பிரச்சனை எப்படி முடிவு வந்தது அப்படிங்கறத சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் 3வது உலகப் போர். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏற்கனவே வந்த சில போர் படங்களை விட இதை பெட்டரா பண்றதுக்கான ஒரு முயற்சி தான் எடுத்திருக்காரு ஒழிய அது எந்த விதத்திலுமே இந்த படத்துக்கு கை கொடுக்கலன்னு சொல்லலாம். முக்கியமா போர் காட்சிகள் எல்லாமே சிஜில பண்ணிருக்காங்க, அது இம்பாக்ட் ரொம்ப கொடுக்கவே இல்லை. அதை தவிர்த்து பார்க்கிறப்ப வேத் சங்கருடைய இசை ஒரே இறைச்சலாக இருக்கு. எந்த இடத்துலயுமே இது ஒரு வார் பிலிம் அப்படிங்கிற மூடையை நமக்கு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப அதிருப்தியை கொடுத்திருக்கு. அதை தவிர்த்து கதாநாயகனுடைய போர்ஷன் நல்லா இருக்கு. கதாநாயகன் ஃபிட்னஸ் ரொம்ப கரெக்டா இருக்கு. அவருக்கு அவருடைய ஜாப் அவர் ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாரு. முதல் படத்துல தயாரிப்பாளர்கள் இப்படி ஒரு படத்தை தயாரிக்க முன் வந்ததை நம்மளால அப்ரிஷியேட் பண்ணாம இருக்கவே முடியாது. அதை தவிர்த்து பார்க்கிறப்போ சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்த ரத்த திலகம் படமாக இருக்கட்டும் அல்லது சிவந்தமன் படமாக இருக்கட்டும், நடிகர் திலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு கொடுத்த ஒரு படம். ரஜினிகாந்துக்கு ராணுவ வீரன்ற ஒரு படம் வெளியில வந்திருக்கு. நடிகர் ஜீவா நடித்து வெளிவந்த அரண் அப்படிங்கிற படத்தை மேஜர் ரவியை இயக்கி இருந்தாரு. அதையும் தவிர்த்து சமீபத்தில் பிரவீன் காந்தி இயக்கத்தில் புலிப்பார்வை போன்ற படங்கள், இவை எல்லாமே ராணுவத்தை அடிப்படையாக வைத்து வந்த படங்கள். முக்கியமாக இந்தியாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை சொன்ன படங்கள். அந்த விதத்தில் இந்த படமும் சீனா மூலமா நமக்கு 2025 ஒரு வார் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 2025 டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிறத விட அப்டேட்ல இருக்கும் அப்படிங்கறத எங்கேயுமே அவங்க போக்கஸ் பண்ணல. இது மாதிரி நிறைய மைனஸ் இருந்தாலும் படத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல், தமிழ் சினிமாவில் அத்திபூத்தா மாறி வர்ற போர் அப்படிங்கறத அடிப்படையாக வைத்து வரக்கூடிய ஒரு படமாக இது இருக்கிறது ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கு. இந்த வாரம் நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல இது புது வரவாக இருக்கு. ஃபர்தரா 3ஆம் உலகப் போர் என்ன மாதிரியான ஒரு ரேட்டிங்ஸ் பிடிக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல இருக்கிற படம் கதகளி. இந்த படத்தினுடைய இயக்குனர் பாண்டியராஜ், கதாநாயகன் விஷால், கதாநாயகி கேத்ரின் தெரசா, மைமின் கோபி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய மியூசிக் கம்போசர் ஹிப்ஹாப் தமிழா. இந்த படம் சென்ற வாரம் நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு அழகான ரிவ்யூ எடுத்துக்கிட்ட ஒரு படம் தான். சென்ற வாரம் 4வது இடத்துல இருந்து ஒரு படி இறங்கி இந்த வாரம் 5வது இடத்துக்கு வந்திருக்கு. 5வது இடத்துல இருக்கிறதுனால இதனுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லைன் என்னன்னு சொன்னா, அமெரிக்கால ரிட்டர்ன் ஆகிற விஷால் அவருடைய கல்யாண பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கிறப்போ அவருடைய காதல் காவிய கதைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க சொல்லிக்கிட்டே வராங்க. ஒரு இடத்துல தம்பாங்கிறவங்க இவங்களுக்கும் ஏற்கனவே இருந்த எனிமிட்டி காரணமா அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு அந்த கொலைக்கு விஷாலும் அவருடைய சகோதரர் தான் காரணமாக இருப்பாங்கன்னு சொல்லி அவரை என்கொயரிக்கா கூப்பிடுறாங்க. அப்படி வர்ற வழியிலேயே அவரை போட்டு தள்ள முடிவு பண்றாங்க. இந்த பிரச்சனைகளை ஹீரோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாரு, உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கறத சொல்லி இருக்கிற ஒரு ஆக்ஷன் ஜானர்ல பண்ணிருக்கிற ஒரு படம் தான். இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படம்னா கூட கடைசியில தான் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஓவரால் படம் பார்க்கிறப்போ நமக்கு நல்ல எந்தோவா இருக்கு. அதை தவிர்த்து பார்க்கிறப்போ படம் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் ஒரே ஒரு இடத்தை சுத்தி சுத்தி வர்றதுனால கடலூர் சார்ந்த மீனவர்களை பத்திய எந்த ஒரு பதிவும் இல்லாததுனால பெருசா இந்த படம் நமக்குள்ள இம்பாக்ட கொடுக்கல. அதே மீறி இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழாவுக்கு இந்த படமும் எந்த விதத்திலையும் பெரிய ஒரு
ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல நமக்குன்னு சொல்லலாம். அவருடைய பின்னணி இசையும் சரி, படத்தினுடைய மியூசிக் சாங்ஸும் சரி, எந்த விதத்திலும் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பயன்படாமல் தான் போயிருக்கிறது. அப்டேஷன் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர்த்து பார்க்கிறப்போ இது ஒரு ஆக்ஷன் படம். பாண்டியராஜ் இப்போ இந்த படத்தினுடைய இயக்கத்தில் இந்த இயரின் தொடக்கத்தில் ஒரு பசங்க 2 ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம். அதை தொடர்ந்து அவர் இயக்கத்தில் வந்திருக்கிற உடனடியாக வந்திருக்கிற இந்த படம் வந்து ஆக்ஷன் படம்னா கூட பெரிய அளவில் அதுக்கு கை கொடுக்கலன்னு தான் சொல்லலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ்ல 4வது இடத்துல இருக்கிற படம் சென்ற வாரம் புது வரவாக வந்து 4வது இடத்தை பிடித்து இந்த வாரமும் 4வது இடத்தை தக்க வச்சிருக்கிற படம் கெத்து. இந்த படத்தினுடைய கதாநாயகன் உதயநிதி ஸ்டாலின், கதாநாயகி எமி ஜாக்சன், படத்தினுடைய இயக்குனர் திருக்குமரன், இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் சுகுமார், படத்தினுடைய மியூசிக் கம்போசர் ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த படத்தினுடைய சாங்ஸ் எல்லாமே பெரிய ஹிட். இந்த படமும் சென்ற வாரம் வந்து நம்ம ஜட்ஜஸால ஒரு பெரிய ரிவ்யூக்காக உட்படுத்தப்பட்ட ஒரு படம் தான். இருந்தாலும் 4வது இடத்துல இருக்கிறதுனால சின்னதான ஒரு ரீகலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு லைப்ரரி வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு கதாநாயகன். அவருடைய லைப்ரரிக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிற ஒரு கஸ்டமரான எமி ஜாக்சன் மேல அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அவங்க வந்து ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்றாரு. அதை தொடர்ந்து லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. இது ஒரு பக்கம் ஜாலியா போக, இவங்களுடைய அப்பாவான பிடி மாஸ்டரான சத்யராஜ் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்பாவாக இருக்காரு. அதுக்கான காட்சிகள் நிறைய இருக்குது இந்த படத்துல. அதை மீறி அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. மைமிங் கோபி நடத்துற ஒரு டாஸ்மாக் கடை தான் அந்த பிரச்சனையாக இருக்கு. அவங்க குடிச்சிட்டு போடுற பாட்டில், வாட்டர் பாக்கெட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கூல் கிரவுண்ட்ல போடுறாங்க. இதை எதிர்த்து கேட்கிற சத்யராஜ அடிக்க வர்றப்போ மகன் வெகுண்டு எழுதுகிறாரு. ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் நடக்குது. அதை தொடர்ந்து சத்யராஜ் அவனை கொன்னுடதா எச்சரிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறம் உண்மையிலேயே மைமிங் கோபி கொலை செய்யப்படுறாரு. அங்க சத்யராஜ் மோதிரம் இருக்கிறதுனால இவர் தான் கொலை செய்தாரோன்னு சொல்ற இவருடைய சந்தேகத்துல அரெஸ்ட் பண்றாங்க. பையன் இந்த பிரச்சனையை எப்படி கதாநாயகன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றாரு அப்படிங்கறத சொல்லி இருக்கிற ஒரு படம் தான் கெத்து. இந்த படத்துல வந்து டெக்னீஷியனா இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருக்கிறானுங்க. படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கிறவருக்கு ஏற்கனவே படங்கள் வரிசையா வந்து ஹிட்டான ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கிறாரு. எமி ஜாக்சன் ஒரு பெரிய ஹீரோயின். இவ்வளவு கிளாமர் இருந்தும் கூட படத்துல திரைக்கதை ஒரு மிகப்பெரிய மைனஸ். அதை மீறி படத்தினுடைய கதையே வந்து ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல. இந்த படத்துல எதுக்கு விக்ராந்த் வந்திருக்காரு, அவருடைய போர்ஷன் எந்த விதத்துல இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்குனே புரியல. அப்துல் கலாம் மாதிரி கெட்டப்ல ஒரு சயின்டிஸ்ட் அவர் கொல்ல வரதா ஆரம்பத்துல லடாக்ல இருந்து துப்பாக்கியை தூக்கிட்டு வராரு. ஏதோ டே ஆஃப் ஜங்கிள்ல பண்ண போற மாதிரி அவர் மிகப்பெரிய ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. கடைசியில பெருசா ஒண்ணும் பண்ணல இந்த படம். அதனால மேக்கிங் சைடுல மிகப்பெரிய லெவல்ல சவுண்டா பண்ணிருந்தாலும் கதை வீக்கா இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளை எந்த விதத்திலுமே ஃபுல்ஃபில் பண்ணாத ஒரு படமாக தான் இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 3வது இடத்துல இருக்கிற படம் சென்ற வாரம் புதுவரவாக வந்து இந்த வாரம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் பாலா இயக்கத்துல வந்திருக்கக்கூடிய தாரை தப்பட்டை. படத்தினுடைய இயக்குனர் பாலா, படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் செழியன், இசையமைப்பாளர் இளையராஜா. அவருக்கு இது 1000வது படம். படத்தினுடைய கதாநாயகன் சசிகுமார், கதாநாயகி வரலட்சுமி மற்றும் தயாரிப்பாளர் சுரேஷ் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கிறாரு. இயக்குனர் ஜி.எம். குமார் போன்றவர்கள், இப்படி தெரிந்த முகங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் சென்ற வாரமே நம்மளால வந்து ஒரு டீடைல் ரிவ்யூக்கு எடுத்துக்கொள்ள ஒரு படம் தான். இந்த வாரம் சொல்ற விஷயம் என்னன்னா, பொதுவா இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகளை மையப்படுத்தி வந்த படங்கள் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம்னா தில்லானா மோகனம்பாள், அதை தொடர்ந்து வந்த கரகாட்டக்காரன், சங்கமம் போன்ற படங்கள் மிக முக்கியமான படங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர்த்து அந்த படங்கள் வந்த ஜாதியில வந்து நிறைய கமர்ஷியலைஸ் இருந்தது. ஆனா இந்த படத்துல அது கிடையாது. இன்னொன்னு, அந்த மாதிரி படங்களை அப்படித்தான் சொல்லணும்னு அவசியமும் இல்ல, இந்த மாதிரியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி யதார்த்த வாழ்வியலின் பக்கங்களை பாலா இந்த படத்துல புரட்டி இருக்கிறாரு. இதுல முதல் பாதியை பாக்குறப்போ அதிரடியா நாட்டுப்புற கலைஞர்களுடைய முழு வாழ்வியலையும் இது பதிவு பண்ணக்கூடிய ஒரு படமோ என்ற எதிர்பார்ப்பு நமக்குள்ள ஏற்படுது. ஆனால் போக போக படம் வந்து வேறு ஒரு கோணத்துல பயணிக்கிறதுனால அதிலிருந்து நம்மளுடைய கவனம் வந்து திசை மாறிடுது. அதை தவிர்த்து பார்க்கிறப்போ இது ஒரு டிபிக்கல் பாலா பிலிம். வழக்கம் போலவே பாலா இந்த படத்திலும் இறுதி கட்ட காட்சிகள்ல நெஞ்சில வந்து செம்மட்டி எடுத்து அடிக்கிற மாதிரி ஒரு சோகத்தை இந்த படத்துல கொடுத்திருக்கிறாரு. தான் காதலித்த பெண்ணுடைய அவளுடைய கருவை சுமந்து அதன் மூலம் வெளிவந்த குழந்தையை தன் கையில் ஏந்தி செல்லும் சசிகுமாரின் பாத்திரம் வந்து இறுதி கட்ட காட்சிகள்ல நம்ம கண்கள்ல தண்ணீரை வரவழைச்சிருக்கு. அதை தவிர்த்து வரலட்சுமிக்கு இந்த படம் வந்து போடா போடியில பார்த்த ஒரு வரலட்சுமியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அந்த அளவுக்கு அவங்க ஒரு அரடோசரை போட்டுக்கிட்டு நடு ரோட்ல கரகாட்டம் ஆடுறதாக இருக்கட்டும், கால்ல ஆணி பட்டதுக்கு அப்புறம் ஆடிக்கொண்டே அதை கேட்கிற மாமன் கிட்ட உனக்காக நான் இன்னும் எப்படி வேணாலும் ஆண்டுவேன் அப்படின்னு சொல்ற அந்த காட்சியாக இருக்கட்டும், ஒரு காலகட்டத்தில் தான் விரும்பிய மாமன் இன்னொருத்தனோடு தன்னை சேர்த்து வைக்க முற்படும் போது அவனுக்காக அந்த புதியவனை ஏற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், முதல் இரவில் தான் சீரழிக்கப்பட்டு விட்டோம் என்று தெரிந்து துடிப்பதாக இருக்கட்டும்,
கரகாட்ட பெண்களை தவறாக பார்க்கும் கண்ணோட்டத்தோடு அணுகும் அந்தமானை சேர்ந்த காட்சிகளில் அவதாரம் எடுக்கும் ஒரு வரலட்சுமியாக இருக்கட்டும், பல விதத்தில் தன்னுடைய நடிப்பு பரிமாணங்களை வெளிப்படுத்தி அவங்க அவார்டை நோக்கி அழகா டிராவல் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். எந்த விதத்திலும் சளைக்காத ஒரு கதாபாத்திரமா சன்னாசி கதாபாத்திரத்துல இதுல சசிகுமார் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். முக்கியமா தன்னுடைய காதலியை கட்டி கொடுக்கிறப்போ அவங்க அந்த காதலுக்காக அந்த கல்யாணத்திற்காக இசையமைக்கும் காட்சியாக இருக்கட்டும், இறுதி கட்ட காட்சிகள்ல எதிரிகளை துவம்சம் செய்து தன் காதலுடைய அந்த குழந்தையை கையில சுமந்துகிட்டு போற காட்சியாக இருக்கட்டும், இந்த படத்துக்காக ஏறக்குறைய 1.5 வருட காலம் வேற எந்த படத்திலும் எடுக்காம அவர் நடித்த அந்த டெடிகேஷனை இந்த படத்தினுடைய ஃப்ரேம்ல நம்மளால பார்க்க முடியுது. செழியனுடைய கேமரா பல இடங்கள்ல பல விதத்துல நம்மள யதார்த்தத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. இளையராஜா அவர்களுக்கு 1000வது படமாக வந்தாலும் அவருக்கு பிடித்த நாட்டுப்புற கலைகளோட ஐக்கியமாகி இந்த படத்தை இசையமைச்சிருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லலாம். இதையெல்லாம் மீறி பாலா படத்துக்கே உரித்தான சில சோகங்கள் ஆங்காங்கே தெரியுது. குறிப்பா சொல்ல போனா இந்த படத்தினுடைய இறுதி கட்ட காட்சி ஒரு கரகாட்டக்கார கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களுடைய இறுதியல் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்றது, கல்லறை அப்படிங்கிற பூக்கள், கல்லறையில பூத்த பூக்களுக்கு எப்படி வாசம் இல்லாமல் போகுமோ அது போன்ற ஒரு பதிவு தான் இந்த படத்தினுடைய இறுதிக்கட்ட காட்சியாக நமக்கு தெரியுது. சோ இந்த படம் ஒரு சோகமான படம், சுமையான படம் அப்படிங்கறத மீறி படத்துல சொல்ல வந்த விஷயம் தடம் புரண்டு இரண்டாம் பாதியில ஒரு கஞ்சா அல்லது பெண்களை வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவனுடைய ஒரு வாழ்வியலை பதிவு செய்யக்கூடிய படமாக இரண்டாம் பாதி பயணித்திருப்பது படத்துல நம்ம நிறைய இடத்துல முகம் சுளிக்க வச்சிருக்கு. அதை தவிர்த்து இது ஒரு டிபிக்கல் பாலா படங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 2வது இடத்துல இந்த வாரம் எந்த படங்களுமே இல்லை. அதை தவிர்த்து நேரடியா முதலிடத்துக்கு போனோம்னா சென்ற வாரம் புதுவரவாக முதலிடத்தை பிடித்த ரஜினி முருகன் இந்த வாரமும் ஆணித்தரமா அந்த முதலிடத்தை தக்க வச்சிருக்கு. படத்தினுடைய இயக்குனர் பொன்ராம், படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் லிங்குசாமி மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் இவர்கள் சார்பாக திருப்பதி பிலிம் சார்பாக இவங்க தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல மிக முக்கியமான கதாநாயகனாக சிவகார்த்திகேயன் பண்ணிருக்கிறாரு, கதாநாயகியா கீர்த்தி சுரேஷ் பண்ணிருக்கிறாங்க மற்றும் சமுத்திரகனி, சூப்பர் குட், சுப்பிரமணி, சூரி, ராஜ்கரன் போன்ற மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இதுல நடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கறத சென்ற வாரமே நம்ம விரிவாக பார்த்துட்டோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு வரி கதை என்னன்னா, வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்க கதாநாயகனுக்கு சின்ன வயசுல நிச்சயிக்கப்பட்ட கதாநாயகி வளர்ந்ததுக்கு அப்புறம் பாக்குறாரு, காதல் கொள்றாரு, துரத்தி காதலிக்கிறாரு. ஒரு கட்டத்துல இந்த காதலை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பாவே நினைக்கிற அளவுக்கு எதிரி ஒருத்தர் சமுத்திரகனி மூலமாக வந்துடுறாரு. அவர் பேர் ஏழரை மூக்கன். அந்த பிரச்சனைகள்லாம் கதாநாயகன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி கதாநாயக கைப்பிடிக்கிறாருங்கிறத ஜாலியா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பொழுதுபோக்கு அம்சம் உள்ள ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு அசாதாரணமா எடுத்துக்க முடியாது. இந்த படத்தினுடைய திரைக்கதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளால கவனிக்கப்படுற ஒரு திரைக்கதையாகவே இருக்கு. இந்த படத்தை நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்பு வந்த தூரல் நின்று போச்சு அப்படின்னு ஒரு பாக்கியராஜ் படம். அந்த படத்துல எப்படி பாக்கியராஜுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சு போயிடும், அப்பாவுடைய சம்மதத்தோட அந்த பெண் ஓகே ஆயிடுவாங்க. ஆனா போக போக சின்ன பிரச்சனைனால அந்த பெண்ணுடைய அப்பாவுக்கும் பாக்கியராஜுக்கும் ஏற்படுற தகராறுனால அந்த பெண்ணை கொடுக்க ஒரு மறுப்பாரு. அதை மீறி எப்படி கைப்பிடிக்கிறாருங்கிறத சொன்னாங்களோ அது மாதிரி இந்த படத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதே ஃபார்முலால சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சிவகார்த்திகேயனே ஒரு மாடர்ன் பாக்கியராஜனுடைய ஒரு அம்சமாக தான் நமக்கு தெரிகிறாரு. குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு அம்சமாக இருக்கு, கவர்ச்சி இல்லாம இருக்கு, இரட்டையர்த்தம் இல்லாம இருக்கு. இதையெல்லாம் மீறி படம் முழுக்க காமெடி எங்க பார்த்தாலும் கலந்து இருக்கு. அது கதாநாயகன்ட்டே இருக்கு, சூரிகிட்டே இருக்கு. கதாநாயகி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆஃப் சாரியில பார்த்திருக்கோம். சமீபத்தில் பார்த்த நயன்தாரால இருந்து எல்லாருமே ஒரு மாடர்னா உமனா வந்துட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் இந்த படத்துல கதாநாயகி கீர்த்தி சுரேஷ் ஆஃப் சாரியில வர்றது படம் பார்க்கிற பெண்கள் மத்தியில ஒரு சின்ன குதூகலத்தை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழர் திருநாள்ல வந்ததுனால அந்த ஒரு கேலப்பி கொடுத்திருக்கு. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கிறதுனால ஆரம்பத்தில இருந்து எண்டு வரைக்கும் கைத்தட்டல்கள் திரையரங்கத்தில் தெரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த படத்தினுடைய இயக்குனருக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய திரைக்கதையில மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, ஒரு காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காட்சியுமே படம் பார்க்கிற நமக்கு என்டர்டைன்மெண்டோட கூடிய ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த ஒரு காட்சியாக இருக்கிறதுனால படத்தில் எங்கேயுமே தொய்வு இல்லாம இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அம்சமா இருக்கு. இதை தவிர்த்து இமானுடைய இசை, முக்கியமா என்னமா இப்படி பண்றீங்களேமா அப்படிங்கிற அந்த பாடலாக இருக்கட்டும், கொக்கரக்கோ சேவல் பாடலாக இருக்கட்டும், 2 பாடலுக்குமே தியேட்டர்ல எழுந்து குத்தாட்டம் போடுறாங்க. சமீபத்தில் தமிழ் சினிமாவில் பாடல் காட்சிகள்ல திரையரங்கத்தை விட்டு எழுந்து சென்ற ஆடியன்ஸ் இந்த படத்துல இருக்கையில உட்கார்ந்து பாக்குறாங்கன்றது இந்த படத்தினுடைய பாடல்கள் இந்த படத்துக்கு ஒரு மாபெரும் வெற்றிக்கு பாலமாக அமைந்திருக்குங்கிறத நமக்கு எடுத்து காட்டியிருக்கு. இதையெல்லாம் மீறி இந்த வருடத்தினுடைய தொடக்கமே ஒரு மூவர் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை அமைஞ்சிருக்கு. அது என்னன்னா, இயக்குனர் லிங்குசாமி மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் இந்த தயாரிப்பாளர்களுக்கும் சிவகார்த்திகேயன் பிளஸ்
சூரி இந்த 3 பேருடைய கூட்டணிக்கும் அதோட சேர்ந்த இமான் இவங்களுடைய காம்பினேஷனுக்கு இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த செக்மெண்ட் எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு ஆர்டர் தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல என்ன மாதிரியான ஒரு ஜேர்னியை எடுத்துக்க போகுது அப்படிங்கறதையும் வர்ற வாரங்கள்ல வெளிவரக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கோலிவுட்ல ஏற்படுத்தியிருக்கக்கூடிய படங்களான அரண்மனை 2 மற்றும் விசாரணை அது மட்டுமல்லாமல் இறுதி சுற்று போன்ற படங்களுடைய சிறப்பு திரை விமர்சனம் மற்றும் டாப் பாக்ஸ் ஆபீஸ் 5 என்ன அப்படிங்கறதையும் வர்ற வாரங்கள்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.